பைத்தான்ல வணக்கம் புத்துக்கார்த்திகேயன். பைத்தான் பற்றின அடுத்த பார்த்தது பைத்தான்ல பேட்டர்ன்ஸ் எப்படி டிஸ்பிளே பண்றது. பேட்டர்ன்ஸ் அந்த கீழே அவுட்புட்ல காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எப்படி டிஸ்பிளே பண்றதை பற்றி பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னால என்ன விஷயம்னா, அந்த சேனல் வந்து இப்பையில இருந்து என்ன பண்ண போறோம்னா, பைத்தான்ல வந்து கம்ப்ளீட்டா வரிசையா பைத்தான் பத்தின பாடங்களை மட்டும் கண்டினியூஸா முடிகிற வரைக்கும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் தான் மற்ற வீடியோக்கு வந்து மற்ற வேற வேற லெசன்ஸ்க்கு வந்து பார்க்க போறோம். இப்போதைக்கு பைத்தான் மட்டும் தான் பார்க்க போறோம். பைத்தான் கம்ப்ளீட் பண்ண பிறகுதான் வந்து மற்ற லெசன்ஸ்க்கு வந்து கண்டினியூ பண்ற மாதிரி ஐடியால இருக்கேன். இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து பைத்தான்ல வந்து இந்த இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் பிரிண்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஒரு பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து ஒரு ஸ்டார் இருக்கணும், செகண்ட் லைன்ல வந்து 2 ஸ்டார் இருக்கணும், தேர்ட் லைன்ல வந்து 3 ஸ்டார் இருக்கணும், ஃபோர்த் லைன்ல வந்து 4 ஸ்டார் இருக்கணும், ஃபிஃப்த் லைன்ல வந்து 5 ஸ்டார் இருக்கணும். இப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க. அப்படிங்கிற கீவேர்டு எதை மீன் பண்ணுதுன்னா, இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றது மீன் பண்ணுது. ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன நம்ம இது வரைக்கும் நம்ம பார்க்கல. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன்ற மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பை பார்ட் அப்படின்றது இந்த ஃபங்க்ஷனோட நேமு. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே கால் பண்ணியிருக்காங்க. என் அப்படின்றத இவங்களுக்கு வந்து பை அசைன் பண்ணிட்டு பை பார்ட் ஆஃப் என்னன்னா பை வந்து இங்கே வந்து பாஸ் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் காலாத இடத்துல இங்கே பை வந்து பாஸ் ஆகுது. ஆர் ஐஎன் ரேஞ்ச் 0,n, அதாவது 0,5 அப்படின்னா எதுவே வந்து எண்ட் இண்டெக்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகாது. 0ல ஆரம்பிச்சு 0, 1, 2, 3, 4 மொத்தம் 5 டைம்ஸ் வந்து லூப் ரன் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் லூப், இந்த அவுட்டர் பார் லூப் வந்து 5 டைம்ஸ் ரன் ஆகும். இன்னர் பார் லூப் பார்த்தோம்னா 0,i+1 0 தான். ஃபர்ஸ்ட் இட்டரேஷன்ல வந்து ஐயோட வேல்யூ 0 தான். அப்போ 0,1 அப்படின்னா 1 வந்து இன்க்ளூட் ஆகாது, 0 வரைக்கும் தான். ஒன்ஸ் 0th பார்ட் மட்டும் ஒன்ஸ் மட்டும் தான் இந்த லூப் வந்து ரன் ஆகும். அதாவது ஐயோட வேல்யூ 0வா இருக்கும்போது இந்த லூப் வந்து ஒன்ஸ் ரன் ஆகும். ஐயோட வேல்யூ 1ஆ இருக்கும்போது இந்த லூப் வந்து ட்வைஸ் ரன் ஆகும். ஐயோட வேல்யூ 2ஆ இருக்கும்போது இந்த லூப் வந்து 3 டைம்ஸ் ரன் ஆகும். ஐயோட வேல்யூ 3ஆ இருக்கும்போது இந்த லூப் வந்து 4 டைம்ஸ் ரன் ஆகும். ஐயோட வேல்யூ வந்து 4ஆ இருக்கும்போது இந்த லூப் வந்து 5 டைம்ஸ் ரன் ஆகும். ஐயோட வேல்யூ வந்து 5 ஆகிறப்ப வந்து இந்த லூப்பை விட்டு வெளியில வந்துடும். அப்போ ஒவ்வொரு இட்டரேஷன்ல ஃபர்ஸ்ட் இட்டரேஷன்ல ஃபர்ஸ்ட் 1 டைம் தான் அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஐயோட வேல்யூ 0வா இருக்கும்போது ஜேட வேல்யூ 0,1. அப்போ 0,0க்கு வந்து ஒன்ஸ் தான் ரன் ஆகும். அப்போ ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்து வர லைன் வந்து நியூ லைன் போகாம என்ட் ஈக்குவல் டு டபுள் கோட் கொடுத்துருக்கோம். அதாவது இதோட கண்டினியூஸாவே அடுத்து வர்றது வந்து பிரிண்ட் ஆகும்னு அர்த்தம். அதாவது ஃபர்ஸ்ட் லைன் ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் பிரிண்ட் ஆயிடும். ரெண்டாவது லைன்ல பார்த்தோம்னா 2 தடவை லூப் ரன் ஆகுறப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார் பிரிண்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பேஸ் விட்டுட்டு 2வது ஸ்டாரும் வந்து பிரிண்ட் ஆகும். அந்த ஸ்பேஸ் விட்டுட்டு 2வது ஸ்டாரும் பிரிண்ட் ஆகிறதுக்காக இங்க இந்த கீவேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட மீனிங் என்னன்னா, இதுக்கு அடுத்து வர்ற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நியூ லைனுக்கு போயிடாம இதே லைன்லேயே ஆட் ஆகி ஸ்பேஸ்க்கு அப்புறம் நியூ லைன்லேயே ஆட் ஆகி இதே லைன்லேயே ஆட் ஆகி வரணும்னு இருக்காங்க. அதாவது இந்த ஒரு ஸ்டார் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டாருக்கு வந்து நியூ லைன் போகாம இந்த ஸ்பேஸ் ஆட் ஆகி இதுலேயே அடுத்து கண்டினியூஸா இதே லைன்லேயே பிரிண்ட் ஆகணுன்றதுக்காக அந்த கொடுத்துருக்கோம். ஓகே, 0,1 இந்த மாதிரி ஒரு 5 இட்டரேஷன். அவுட்டர் லூப் வந்து 5 இட்டரேஷன். ஃபர்ஸ்ட் இட்டரேஷன்ல 1 டைம், செகண்ட் இட்டரேஷன்ல இன்னர் லூப் வந்து டபுள் டைம், தேர்ட் இட்டரேஷன்ல இன்னர் லூப் வந்து 3 டைம்ஸ், ஃபோர்த் இட்டரேஷன்ல இன்னர் லூப் வந்து 4 டைம்ஸ், ஃபிஃப்த் இட்டரேஷன்ல இன்னர் லூப் வந்து சரி 4ஆ இருக்கும்போது இன்னர் லூப் வந்து 5 டைம்ஸ். இது 5 ஆகும்போது இந்த லூப் வந்து வெளியில வருது. ஓகே, அவுட்டர் லூப் போகும்போது நியூ லைன் வந்து ஆட் ஆயிடுச்சு. அவுட்டர் லூப் போகும்போது இன்னர் லூப்ல இருந்து அவுட்டர் லைன் போகும்போது நியூ லைன் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஏன்னா இது ஒன்ஸ் இன்னர் லூப் ரன் ஆகுது. அப்போ நியூ லைன்ல போயிட்டு அடுத்த இன்னர் லூப் ரன் ஆகுது. அப்புறம் நியூ லைன்ல போயிட்டு அடுத்த இன்னர் லூப் ரன் ஆகுது. அப்புறம் நியூ லைன்ல போயிட்டு அடுத்த இன்னர் லூப் ரன் ஆகுது. அப்புறம் நியூ லைன்ல போயிட்டு அடுத்த இன்னர் லூப் வந்து ரன் ஆகுது. ஓகே, இதே லிஸ்ட் மூலமா ஈஸியா பண்ணலாம். பார்த்தோம்னா இந்த லூப்பை வந்து நான் இந்த ப்ரோக்ராமை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா இதே மாதிரி 5 பார்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதுக்கு வந்து 5 வந்து பாஸ் பண்றாங்க. மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எம்டி அரே கிரியேட் பண்றாங்க. i,n+1 என்னோட வேல்யூ வந்து 5. அப்போ 1+6 1,6
அப்ப என்ட்ரி டெக்ஸ்ட் வந்து இன்க்ளூட் ஆகாது. 1ல இருந்து 5 வரைக்கும் இந்த லூப் வந்து ரன் ஆகும். 1 2 3 4 5 டைம்ஸ் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போகும்போது ஐயோட வேல்யூ பார்த்தோம்னா 1. ஸ்டார் இன்ட்டு 1ன்னா மை லிஸ்ட்ல ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் அப்பாண்ட் ஆகிக்கிறோம். அடுத்து போனோம் அப்படின்னா வந்து ஐயோட வந்து 2 ஸ்டார் இன்ட்டு 2ன்னா 2 ஸ்டார் வந்து அடுத்த லைன்ல அப்பாண்ட் ஆகிக்கிறோம். 3 இன்ட்டு ஐனா ஸ்டார் இன்ட்டு 3னா 3 ஸ்டார் அப்பாண்ட் ஆகிக்கிறோம். ஸ்டார் இன்ட்டு 4னா 4 ஸ்டார் அப்ளை ஆகிக்கிறோம். 5 இன்ட்டு ஸ்டார் இன்ட்டு 5னா 5 ஸ்டார் அப்ளை ஆகிக்கிறோம். 6 ஆகிறப்ப லூப் போட்டு வெளியில் வந்துடும். டாட் ஜாயின் மை லிஸ்ட்னு கொடுத்து பின் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ணிட்டு பின் பண்ணிடுறாங்க. இந்த இதோட அவுட்புட் வந்து கிடைச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து 2 வகையில பார்த்தோம். இந்த மாதிரியும் பண்ணலாம்னு பார்த்தோம், இந்த மாதிரியும் பண்ணலாம். இது 2 வழி தான். பைத்தான்ல இன்னமும் வேற வேற மெத்தட் மூலமா அதை பண்ணலாம். ஃபார் சாம்பிளுக்கு நம்ம இந்த விஷயத்தை வந்து பார்த்துருக்கோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். முத்துக்கார்த்திகேயன், மதுரை.